மன்மத துர்முகி ஏர் விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவு சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாஸ். இவருக்கும் 11 வயசு முடிஞ்சு 12வது வயசு நடக்குது. இவரும் தனுஷ லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். லக்னத்தில் ராகு, 3ல் சனி, 5ல் சந்திரன், 7ல் கேது, 8ல் சூரியன், 9ல் செவ்வாய், புதன், 10ல் சுக்கரன், 11ல் குரு. குரு உச்சத்தில் இருக்குது, சூரியன் உச்சத்தில் இருக்குது. இவருக்கு 2 கிரகம் உச்சத்தில் இருக்குது. 8 வயசு 25 நாள் வரையும் சந்திர தசை. செவ்வாய் தசை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ஒன்றும் குறைகள் கிடையாது. அவரோட ஒரு நல்லா படிப்பார். இவரும் எது படித்தாலும் வாத்தியார் வேலை, வித்தகராக, போதகராக, வாத்தியாராக, ப்ரொஃபஸராக உத்தியோகம் பார்க்கறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு யோகம் இருக்கு, ஒன்றும் குறைக்கல. அவரோட நல்லா படிப்பார். லக்னத்திலே ராகு, ஞானக்காரகன், மேதாவின்னு சொல்லுவாங்க. அதில் பச்சைங்கால் கையெழுத்து போடக்கூடிய யோகம், தப்பாக எடுத்துக்கூடாது. இவருக்கு 14 வயசுக்கு பிறகு மாற்றான் தகப்பன்னு சொல்லுவாங்க. இவருக்கு சின்னவருக்கு 14 வயசுக்கு பிறகு இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து இன்னொரு கல்யாணம், உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. நல்லபடியாக இருக்கும், யோகமாக இருக்கும்னு குறைகள்ல. அதில் இவருக்கும் நல்ல மெமரி மெச்சூரிட்டி நல்லா இருக்குது, நல்லா படிப்பார். உத்தியோகத்துக்கான அதிகாரம் இருக்குது, நல்லா படிப்பார். இவர் ராசிப்படி இவர் கையில் எது கொடுத்து வாங்கி செஞ்சாலும் யோகமாக ராசியாக இருக்கும். இவருக்கு 7 சனி முடிஞ்சிருச்சு. பெரிய பையனுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. வாழு போய் கத்தி வந்த கதை. இந்த சின்ன பையனோட 7 சனி ஆரம்பிக்கிறப்ப தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிரச்சனை வந்து டைவர்ஸ் ஆனது. பெரிய பையனுக்கு 7 சனி வரப்போ அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு யோகம் இருக்குது. ஆனால் இப்போ இல்லை, இன்னும் 3 வருஷம் ஆகிடும். உங்களுக்கு அந்த மன நிறைவு இருந்தால், ஒரு சில போதும்பா அந்த மேல் இந்த வாழ்க்கையை வேணாம் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த 9ல் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால, இடி செவ்வாய் கதிர்குடி எங்கே நின்றாலும் வாலிபத்தில் விதவையாம். சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் கணவனு இறந்தே போயிடணும், அது பிரிஞ்சிட்டிங்க. அதனால் அவர் உயிரை காப்பாற்றிருக்கிறீங்க. அதனால் அது சந்தோஷம் தான், ஒன்றும் குறைக்கல. ஆனால் லக்னம் 4, 7, 10, 1, 4, 7, 10 இந்த 4 கேந்திரங்களில் கிரகம். லக்னம் 4, 7, 10 கேந்திராதிபத்தி யோகம். மத தண்டிகை யானை பல்லாக்குடன் வரிசையாக ஒரு சிற்றரசியாக வாழக்கூடிய ஜாதகம். உங்களுக்கு 7 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. லக்னம் 4, 7, 10 கேந்திராதிபத்தி யோகம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய 42வது வயசில், பையனுடைய 14வது வயசில் 2வது கல்யாணம் கண்டிப்பாக உண்டு. வாலிப வயசு தாண்டி கல்யாணம். 42 வயசுக்கு பிறகு உங்களுக்கு 2வது கல்யாணம். ஆனால் வர மாப்பிள்ள முதல் தாரத்து மாப்பிள்ள, கல்யாணம் ஆகாத மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. அது உங்களுடைய மனநிலை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத உங்களுடைய பிரியம் நல்லபடியாக இருக்கும். 7 சனி முடிஞ்சிச்சு. மற்றபடி உத்தியோகம், தொழில், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கும் உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே சைட் பிஸ்னஸ், ஏன்னா மேஷத்தில் ராகு இருக்கிறதுனால ஆமேடா எருதுசுரா நன்று கண்ணி 5 கருணாக நமந்தே நிற்க பூமேடா தனித்தொழில் ராஜயோகம். வேலையில் இருந்துக்கிட்டே தனித்தொழில், சொந்த தொழில் செய்கிறதுக்கான யோகம், மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும், ஒன்றும் குறைக்கல, நல்லாயிருக்கும். சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாஸ். 4 வயசு முடிஞ்சு 5வது வயசு, 6 வயசு முடியணும். பையனாக இருந்தால் தாயையும் தகப்பனையும் கொன்று இருக்கணும். பெண்ணாக இருக்கிறதுனா தாயும் தகப்பனையும் கொல்லாமல் குடியூட்டி வைக்கணும். விருஷக லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். 3ல் சந்திரன், சனி, 4ல் செவ்வாய், சுக்கரன், 5ல் குரு, 6ல் சூரியன், புதன், ராகு, 12ல் கேது. இடைவிடா கிரகயோகம், கிரகமாளிகை யோகம். ராகு கேதுக்கு இடையில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கிறது. கால சர்ப்ப தோஷம். 3 மாதம் 4 நாளில் சூரிய திசை. 10 வயசு 3 மாதம் 4 நாளில் சந்திர திசை. 17 வயசு செவ்வாய் திசை. அடுத்தடுத்து திசைகள் எல்லாமே யோகமாக இருக்கும். பிறக்கிறப்பவே 7 சனியில் தான் பிறந்திருக்காங்க. கர்ப்பத்திலே 7 சனி. அதான் பையனாக இருந்தால் தாயின் தகப்பனையும் கொண்டு இருக்கும். பெண்ணாக இருக்கிறதுனா கொல்லாமல் கொள்ளும். ஆறாக்கும், வேறாக்கும், தூராக்கும், தைரமாக்கும், தொல்லைகளை உண்டு பண்ணும். தாயாரோ தந்தையாரோ தாரமாரோ தாயார் பெண்டில் பிள்ளையாரோ யாரே ஒரு சத்திரஞ்சால கூடி இருக்கிற மாதிரி இருக்கும். டைவர்ஸோடும் போகும், சூசைடும் போகும். செவ்வாய்க்கிழமை செபசேர் மேடைக்கு ஒரு மெழுகுத்திரி வச்சுட்டு வரலாம். இந்த வேகம் கொஞ்சம் குறையும். வாக்காதிபதிக்குடைய குரு ஆட்சி பெற்று 5ல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். குரு, சூரியன், புதன், ராகு. தமிழ், இங்கிலீஷ் இல்லாமல் ஹிந்தி, லத்தீன், ஃப்ரெஞ்ச் ஒரு 6 மொழிகள் கற்றுக்குவாங்க. விஞ்ஞானத்துறையில் அந்த மெடிக்கல் துறையில் படிப்பாங்க. படிப்பு இல்லாமல் டான்ஸு, பாட்டு, விளையாட்டு, கலைத்துறையில் நல்ல ஒரு பேர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு வரக்கூடிய யோகம். மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை யோகத்தை கொடுத்துரும். ஒன்றும் குறைகளை நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. தாய் ஸ்தானத்துலேயும் செவ்வாய், சுக்கரன் ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படி இந்த வேகம் வந்துச்சுன்னே தெரியல, நான் அவ்வளோ பொறுமையாக இருப்பேன், என்னாலே பொறுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த டென்ஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து செபசேர் மேடைக்கு மெழுகுத்திரி. உத்தியோக உயர்வு, உத்தியோகருக்கு அதிகாரம். அம்மாவுக்கு அரசாங்க வேலை, அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடிய யோகம். வேலி
வெளியூரில் போய் உத்தியோகம் பார்க்கலாம். ரிட்டையர்டாகியும் 1 வருஷம் 2 வருஷம் கூடுதலாக உத்தியோகம் பார்க்கறதுக்கான யோகம். மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுத்துருவோன்னு குறைகள் கெடுதல்ல. 6 வயசு முடியலாம் அப்பா குடிகார மாதிரி திருடன் மாதிரி பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பார். 6 வயசு ஆனால் தான் ஒரு போதை தெரியும். அதுக்கு பிறகு தான் என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தை அப்படிங்கிற ஈடுபாடு நல்லபடியாக இருக்கணும் குறைகள் கெடுதல்ல. 6 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு கடலில் குளிச்சுட்டு போட்டிருக்கிற துணியை அவுத்து கரையில் வச்சுட்டு வேறு துணியை மாற்றிக்கிட்டு ஒரு பித்தளை குத்து விளக்கு வாங்கி அப்பா பேர், அம்மா பேர், பாப்பா பேர் எழுதி குத்து விளக்கு ஏற்றி வச்சு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே யார்ட்டையாவது தானமாக கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லை எங்கள் இந்துக்கள் கோயிலுக்கு போவீங்கன்னா முசிறி போகிற வழியில் வெள்ளூர், மேலே வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி, திங்கக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை போயிட்டு 16 தாமரைப்பூ வச்சு ஒரு அர்ச்சனை, திருக்காமேஸ்வரன் பேர், அங்கே போயிட்டு வந்துட்டு அந்த 16 செல்வங்களும் கிடச்சிரும். அதுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஈடுபாடு நல்லாயிருக்கும். புதுநன்மை செய்யலாம், காது குத்து வைக்கலாம், பிறந்தநாள் கொண்டாடலாம், வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், மராமத்து வேலை செய்யலாம். ஏதாவது சுப செலவு செஞ்சால் நல்லாயிருக்கும், யோகமாக இருக்கணும், குறைகள் கெடுதல்கள் நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதில் வயசு ஏற ஏற செல்லும் பெருகும், செல்வாக்கு ஏறக்கூடிய அதிகாரம் மிகப்பெரிய யோகத்தை லாபத்தை கொடுத்துருவோன்னு குறைகள் கெடுதல்கள் நல்லாயிருக்கும். செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, மயக்க வச்சுட்டாங்கன்னு ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, கிரகத்தோட கோளாறு. இது என்னைக்கு கர்ப்பம்னு தெரிச்சதோ அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. இந்த 6 வயசு முடியல இந்த பிரச்சனை இருக்கும். பிரிவினைகளுக்கு இடல, நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. டைவர்ஸலும் போகும், சூசைடும் போகும், உயிருக்கு எந்த கெடுதல்களை பிரிவினை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க, தாராளம் பண்ணுங்க. டைவர்ஸ் ஆகி சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண வேணாம், அமைதியா இருங்க. 6 வயசுல அமைதியா இருங்க, அவ்வளவுதான். 6 வயசு ஆகணும். குடிக்கார், போதைக்கார், பைத்தியக்கார் இப்படிதான் இருப்பாரு. நேரம் சரியில்லைன்னா இப்படிதான் இருப்பாங்க. நல்ல நேரம் வந்துச்சுன்னா சரியாயிடும். அது உங்க பிரியம். டைவர்ஸ் 6 வயசுலும் டைவர்ஸ், சூசைட், உயிருக்கு எந்த கெடுதல்கள், டைவர்ஸ் ஆகாது. 6 வயசுக்கு பிறகு சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இருக்கு, நல்லபடியாக இருக்கும். தெரியாத பிசாசை விட தெரிந்த பேய் மேல். தெரியாத பிசாசிட்ட போய் திருப்பி மாட்டிக்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்ச பையோட வாழ்ந்துட்டு போயிடலாம். 6 வயசுல இந்த பிசாசு இல்லை, 100 பேய்கிட்ட போனாலும் 100 பேய் கட்டலாலும் 100 கல்யாணம் பண்ணாலும் அவரும் அப்படிதான் இருப்பாரு. ஏன்னா நம்ம நேரம் சரியில்லை. 6 வயசுக்கு பிறகு அந்த வேகம் மாறிடும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், நோட்டை வச்சாவே அவரு நீங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, என்ன கேட்க போறீங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறாங்க. பிள்ளைங்களோட எதிர்காலம் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன மனசுல நினைச்சு கேட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கரெக்டா நடக்குது. சண்முக பிரியா, விளம்பி விகாரி, சார்வரு, பிளவு, சுபகிருது, சோபகிருது, குருவதி, விஸ்வாஸ். ஆவடி மாதம் 6ஆம் தேதியோட 7 முடிஞ்சு 8வது வயசு. இவங்க பிறந்தது விருஷக லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், 2ல் சனி, 3ல் செவ்வாய் கேது, 9ல் ராகு, 10ல் சூரியன் புதன், 11ல் சந்திரன், 12ல் சுக்கரன் குரு. குருச்சந்திர யோகம், இடைவிடா கிரக யோகம், கிரகமாளிகை யோகம். 6 வயசும் சந்திர திசை, செவ்வாய் திசை 13 வருஷம், ராகு திசை 31 வருஷம், 7 சனி முடிஞ்சிருக்கு, தரிதிரிய குரு முடிஞ்சிருக்கு, லாபஸ்தானத்து குரு வந்திருக்கு. 6, 8, 12 அமர்ந்திருக்க ஏமாயில் கூறுகட்ட மன்னவனை கொள்ளும், கொல்லான் குடிகளான் கோவதை நாசம் பண்ணும், தில்லாபுரம் இலக்க செய்வார், மன்னவனை சீர்வழிக்கும், மங்கையரை சீர்வழிக்கும், கொல்லாமல் கொள்ளும், உயிரை கொள்ளாமல் பொருளை கொள்ளும், நிம்மதியை கொள்ள நிம்மதி இருக்காது. அது மாதிரி இவங்களுக்கும் படிப்பு நல்லாயிருக்கு, உத்தியோக அந்தஸ்து செல்வாக்கு நல்லாயிருக்கு. 7ஆம் ஆதிபதிபன் சரத்தில் இருந்தால் இயன்ற தகப்பனுக்கு எதிரி இல்லை, அப்பா ஒருத்தர் தான், ஒரே ஒரு அத்தை, நிம்மதியில்லாத அத்தை, தாய் மாமன் கிடையாது, அம்மா மட்டும்தான், இவங்களும் ஒரு பொண்ணு தான். அதனால் இவங்களுக்கு 6 வயசுக்கு பிறகு ஒரு பையன், அதுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை நல்லபடியாக இருக்கும். இடமா நிலமா சொத்தாக வாங்கலாம். 7.5 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபாய் வரையிலும், 20 லட்ச ரூபாயிலேருந்து 70 லட்ச ரூபாய் வரையிலும் இடமா நிலமா சொத்தாக வாங்கலாம். செவ்வாய் உச்சத்தில், லக்னாதிபதி செவ்வாய் உச்சத்தில், ஆனால் 3ல் மறைஞ்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்குடைய சனி குருவோட வீட்டில், குரு சுக்கரனும் சேர்ந்து, குருவும் சுக்கரனும், அசுர குருவும் தேவகுருவும் ஒரே வீட்டில், அதுவும் சுக்கரனோட வீட்டில் 12ல் மறைஞ்சிட்டாரு. தனாதிபதி சுக்கரன் தனஸ்தானத்தில், தனயோகம், புதையல் யோகம், திடீர் யோகம். ஏன்னா சந்திரனுக்கு 2ல் இருக்கிறதுனால தனயோகம், புதையல் யோகம், திடீர் யோகம், குருட்டு யோகம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்த யோகத்தை, செல்வாக்கு கொடுக்கக்கூடிய தகுதி எந்த காலத்தும் குறைவு இருக்காது. கெடுதல்களை நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. அதில் இவங்களுக்கும் அந்த 8 வயசுலேருந்து படிப்பு நல்லாயிருக்கும். உத்தியோக அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை, லாபத்தை கொடுக்கக்கூடிய தகுதி எந்த காலத்தும் குறைவு இருக்காது. கெடுதல்களை நல்லபடியாக இருக்குங்க. கேஸ்லாம் விடுதலைக்கு வந்துருச்சு, பார்க்கலாம். ஹேமலாதாவுக்கும் அந்த அஷ்டமத்து சனி ஜென்மகுரு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் பொங்கு சனி தான் நடக்குது. அதனால் இடப்பிரச்சனை, இலப்பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாம் விடுதலைக்கு வந்துருச்சு. ஜென்மகுருலாம் இப்போ தான் குருச்சந்திர யோகமாக மாறிடுச்சு. சத்ருவன் குரு சனியும் நிற்கதோர் கேந்திரம் ஏறு நிற்க தக்க தண்டனை சிறை காவலுமாக்குவார்.
இல்லாவிடில் குத்து, அடி, கொலைக்காயங்கள், கோதரால் மாதரால் துன்பங்கள் ஏற்பட வேண்டிய நேரம், அவச்சோட்டில் ஏற்பட வேண்டிய நேரம். அதுபிறகு குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி யோகம், செல்வாக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை யோகத்தை செல்வாக்கு கொடுக்கக்கூடிய தகுதி எந்த காலத்தும் குறைவு இருக்காது. கெடுதல்களை நல்லா இருக்கும், பார்த்துக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. அதனால இட பிரச்சனை, நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை எல்லாமே இப்போ விடுதலைக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு யோகத்தை கொடுத்துரும், நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆமாம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் விடுதலைக்கு வந்துருச்சு. ஜூலை 16 சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனால் நாளைக்கு கூட முடியலாம், அடுத்த மாதம் கூட முடியலாம். ஆக கோர்ட்டு கேஸ் எல்லாம் விடுதலைக்கு வந்துருச்சு, நல்லபடியாக முடிஞ்சிடும், நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. விடுதலைக்கு வந்துருச்சு, இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. அதான் நாளைக்கு கூட முடியலாம். அதான் பிரச்சனை முடிவுக்கு வருது, அவ்வளோதான், வேற ஒன்று. ஃபைனலுக்கு வந்துருச்சு, நல்லபடியாக இருக்கும், பார்த்துக்கலாம், கவலைப்பட வேண்டாம்.